அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 82வது அலை உங்கள் மீது வீசுகிறேன். ஈரானும் தனது 82வது அலையை இஸ்ரேல் மீது வீசியிருக்கிறது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நம்மளும் ஈரானும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக பயணிக்கிறோம். ஸோ அவங்கவுங்க ஆப்ரேஷனில் ரொம்ப பிரத்யோகமாக குறியாக இருக்கிறாங்க, தாக்குதலை நிகழ்த்திட்டே இருக்காங்க. ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இருக்கிறார். இந்த மாதிரி வந்தாங்க, பேசினாங்க, கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, அதை நான் உலகத்துக்கு அறிவிக்க போகிறேன்ட்டு அவர் தெளிவாகிறாரு. ஈரான் தரப்பில் ரொம்ப தெளிவாகிறாங்க, நாங்கள் பேசவே இல்லை, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினா மட்டும் தான் இனி யுத்தம் வெற்றியாக தோல்வியாக தான் இவங்க தரப்பில். அதை தாண்டி ஈரான் வீசிய ஏவுகணைகளில் மறுபடியும் டிமினோனுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்திலே விழுந்து வெடித்திருக்கிறது. மறுபடியும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. காலையில் தான் ஒரு பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் அடித்தாங்க, பெரிய பாதிப்பு அப்படின்னும் போது மறுபடியும் அதிநவீன ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நகரத்தின் மீது விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அது டிமினோ தாக்கல் நடத்துகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பரபரப்பின் உச்சத்துக்கு மறுபடியும் சென்றிருக்கிறது. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. பதில் தாக்குதல்கள் இதையெல்லாம் தாண்டி என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, பரபரப்பான சம்பவத்துக்குள்ளே நுழைய போகிறோம். வாங்க நண்பர்களே, பல அதிர்ச்சி தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம போகலாமா? நேராக வெள்ளை மாளிகை தான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்கேருந்து நேராக ஈரான் வந்துட்டு, ஈரான்லேருந்து இஸ்ரேலிருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஈரான் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. நிறைய பயணங்கள் பண்ணணும், நெடுந்தூரம் போக வேண்டியது இருக்குது. புலிஸ் அதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வழியில் எங்கேயுமே என்ன கேஸ் ஷார்ட்டேஜ், எங்கேயுமே ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இல்லை, அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் என்ன சொல்லிடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வாங்க வாக்காளர் பெருமக்களே, நம்ம நெடுதூரம் பயணம் பண்ணலாம். எப்போவுமே எனக்கு இந்த வாக்காளர் பெருமக்களே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நாள் வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு மைக்காக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து அன்பார்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, இந்த ஜனநாயக திருவிழாவில் உங்கள் மதிப்புக்குரிய உங்கள் அன்பு நண்பர் சட்டமன்ற வேட்பாளர் மாதிரிலாம் நிறைய வருவாங்கள்ல, அப்படியே காதில் கேட்டு கேட்டு அதை அப்படியே பழகிறோம்ல. ஓகே, அந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இனியும் நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோம்? ட்ரம்ப்புக்கிட்ட போகிறோம். ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி சாயந்தரம் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெசண்ட், அந்த ப்ரெசண்ட் வந்து இன்றைக்கி என் கைக்கு வரப்போகுது. அது வந்து ஒரு பெரிய ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், ஒரு ட்ரமாண்ட்ரஸ், இல்லை அது என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஒரு சிக்னிஃபிகேஷன் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸாக இருக்கும். ஒருவேளை அது நியூக்ளியர் ரிலேட்டடாக, இல்லை ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாக, இல்லை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு டீல் வரப்போது. வெரி வெரி பிக் ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய டீல் வருது, ஒரு பெரிய ப்ரெசன்ட் வருது அப்படின்னும்போது, ஒருவேளை இவர் இன்னொரு அர்த்தத்தில் சொல்கிறாரோ, அதாவது மறைமுகமாக போயிட்டு அங்கங்கே அந்த அணு உலைகளில் இருக்கக்கூடிய என்ரிச் பண்ண யுரேனியத்தை தூக்கிட்டு வரதை சொல்கிறாரா, இல்லை தீவுகளை கைப்பற்றதை சொல்கிறாரா, இல்லை வழக்கமாகவே இந்த டைலாக்கை 2 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவர் பேசின டைலாக், அதாவது ஈரான் பெரிய அளவுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கிஃப்ட்டை நான் சொல்ல போகிறேன், ஒருத்தர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், அது நியூக்ளியர் கிஃப்டா, ஆயில் கிஃப்டா, இல்லை வந்து ஒரு தீவு கிஃப்டான்ற மாதிரிலாம் சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்கள் நம்பலை. அப்போ ஈரான் நம்புகிறாங்களா? ஈரான் நம்பலை. நிறைய ஊடகங்கள் நம்புகிறாங்களா? நம்பலை. ஆனால் யார் தெரியுமா நம்புகிறாங்க? யார் நம்புகிறாங்க? முதலீட்டாளர்கள் நம்புகிறாங்க. ட்ரம்ப்போட வார்த்தையில் முதலீட்டாளர்கள் அவ்வளோ 100% நம்புகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த குரூட் ஆயிலோட விலை எந்த அளவுக்கு ஏறி இறங்கியிருக்கிற எல்லா சார்ட்டையும் பாருங்கள். அதுவும் ஓமனுடைய குரூட் ஆயிலோட ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 170 வரைக்குமே போயிட்டு அப்புறம் 93க்கு வந்திருக்குன்றாங்க. அதை விட நார்மலாகவே குரூட் ஆயில் வந்து 100லேருந்து 89.887க்கு வந்துருச்சு. 115 எல்லாம் போச்சு இல்லை. இதெல்லாம் ட்ரம்ப்போட வார்த்தையை நம்புகிறாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த பிரெண்ட் மட்டும்தான் 101 பக்கம் இருக்குது. அப்போ இதை பார்க்கும்போது என்ன புரியுது அப்படின்னா, இப்போ ஈரானுடைய நோக்கம் என்ன? ஒட்டுமொத்தமாக ஒரு பேனிக், ஆயில் விலை ஏறினாவே அமெரிக்காவுக்கான நெருக்கடிகள் வரும். இந்த நெருக்கடி வரும்போது எல்லா நாடுகளுமே சீக்கிரமாக ப்ரெஷர் கொடுத்து தனது கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. அதுதான் இந்த இடத்துல ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஏன்னா இப்போ க்ரூட் ஆயிலோட விலை 150 தாண்டிடுச்சு அப்படின்னாவே வந்து
எப்பாடுபட்டாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணணும். அப்போ ஈரானுடைய கோரிக்கை நிறைவேற்றியே ஆகணும். ஏன்னா யுத்தத்தில் அமெரிக்கா தோல்வியை ஒத்துக்கணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, முதலீட்டாளர்கள் நம்புகிறாங்கல்ல, விலை குறையுதா இல்லையா? இன்றைக்கி தங்கத்தோட விலை கூட பாருங்கள், பெரிய அளவுக்கு வழக்கமாக யுத்தம் அப்படின்னா குறைஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் 2500 3000 ஏறி இருக்குது. அப்படின்னா என்ன அறிகுறிகள் அப்படின்னா, நம்புகிறாங்க பாஸ், நம்புகிறாங்க. யார்? முதலீட்டாளர்கள் நம்புகிறாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்துடலாம், ஈரான் கிட்ட வந்துடலாம். ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் அமெரிக்காவுடைய கமாண்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் ஒரே ஒரு நிலைகளில் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் திரும்பி பார்க்காம ஓட போகிறீங்க. அது வரைக்கும் நாங்கள் உங்களை அடிச்சுட்டே இருப்போம். யார்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை பேசுகிறீங்க? நீங்களாக உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு டே 1 இருந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான். இது வரைக்கும் வாழ்க்கையில் என்றைக்காவது நீங்கள் உண்மையை பேசியிருக்கீங்களா? இறந்த வீரர்களை உண்மையை பற்றி சொல்லியிருக்கிறீர்களா? இறந்த போர் விமானத்தை சொல்லியிருக்கிறீர்களா? இழந்த கப்பல்களை சொல்லியிருக்கிறீர்களா? எதுவுமே சொல்லாமல் மறைத்து பொய்யை மட்டுமே விதைத்து கொண்டிருக்கும் ஓ அமெரிக்காவே, ஓ யாகாதிபத்தியமே, ஏன் இப்படி பொய்யை உரைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 5 கோரிக்கையை வந்து சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா, இதுக்கப்புறம் எங்கள் நாடு மீது எந்த ஒரு அசாசினேஷன் சம்பவம் நடக்கக்கூடாது, எந்த ஒரு அக்ரெஷன் தாக்கல் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஈரான் பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இதே சேம் தான், நான் காலையில் சொன்ன அதே டைலாக் தான். எங்களுக்கான ஒரு கேரண்டி நீங்கள் கொடுக்கணும், மறுபடியும் தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த தாக்குதலுக்கான இழப்பீடுகளை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி எங்கள் கண்ட்ரோலுக்கு விட்டுருங்கன்ட்டாங்க. அந்த கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இத்தனை நாள் பிரச்சனையே இல்லாமல் அது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு கேட்டை போட்டு நாங்கள் வசூல் பண்ணியே ஆகுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா ஃப்ரண்ட்டு, அதாவது ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இதெல்லாம் தடைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க தரப்பில் தெளிவாக இருக்காங்களா? சரி, ரைட்டு. இன்னொரு விவகாரத்தையும் பார்க்குறோம். அப்போ இந்த குரூடாயிலோட விலை குறைஞ்ச உடனே இன்னொரு வேலையை பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கூட பார்க்குறேன். ஐஆர்ஜிசியை வந்து தரவாக செக் பண்ணுறாங்க. ஒரே ஒரு கப்பல் கூட மிஸ் ஆகிடக்கூடாது, நம்மளை மீறி போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப அக்யூரேட்டாக செக் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு கப்பலை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது பாகிஸ்தான் கப்பலுன்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட எம்பசியில் வந்து அந்த கண்டெய்னர் ஷிப் செலின் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து போதிய அளவுக்கான டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இல்லை, ஃபெயிலர், என்கிட்ட பர்மிஷன் வாங்கலை, அதனால் நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோன்றாங்க. கடைசியில் அதை பார்த்தா பாகிஸ்தான் கப்பல். ஒருவேளை பாகிஸ்தான் கொஞ்சம் ரோல் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரான் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும். அது என்ன பண்ணியிருக்காங்கன்றது நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். ஏன்னா இதை நான் மிஸ் பண்ணிடுவோம், இப்போ மறந்துடுவோம், ஃப்ளோவில் விட்டுருவேன். அந்த கப்பல் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் அப்படி கிராஸ் வருது இல்லையா, சென்ட்ரலில் அப்படி வரும்போது 2 தீவு இருக்குது. நான் முன்ன காட்டினதுக்கு இதுக்கு பெரிய லிங்க் இருக்குது. கேஷம், இந்த தீவு பேர் வந்து கேஷம். நான் எத்தனை நாள் கொஷம்னு சொல்லிட்டு இருந்தேன், இது பேர் வந்து கேஷம். இன்னொன்று வந்து அந்த லொக்கேஷன் இது பண்ணியிருக்கல, அது பேர் வந்து லார்க். இந்த 2 தீவுக்கு நடுவில் தான் போகணும். பெரும்பாலான ஐஆர்ஜிசியினுடைய நேவல் படைகள்லாம் எங்கே செக் பண்ணுறாங்கன்னா, அந்த லார்க் இந்த தீவில் தான் நின்றுட்டு ஃபுல்லாக ஒரு டோல்கேட் மாதிரி செயல்பட்டுருக்காங்க. ஏன்னா இந்த கேஷம் தீவில் பெரிய தாக்குதல்களுக்காகப்பட்டிருக்கு, நிறைய தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த லார்க் தீவு ஒன்றும் தாக்கல் நடத்தலை. அதனால் இந்த இடத்துல இருந்து பெரிய அளவுக்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ட்ரம்ப் சொல்கிறது இந்த தீவை தாக்கல் நடத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வேறு இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த தீவு தான் ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான ஃபோர்ஸ் செக்கிங் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. செக் பண்ணிவிட்டு டோல் வசூல் பண்ணுறதுனா வசூல் பண்ணிவிட்டு ரொம்ப லிமிட் பண்ணுறாங்க. இப்போ முன்னே அனுப்புனதை விட விலை ஏற வேண்டும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பேனிக் இருக்கணும். இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பிடலாம். இன்றைக்கி ஐஆர்ஜிசியிலிருந்து மறுவைத்த நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ஒரு சில ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க. எங்கன்னா, நாங்கள் தீவுக்குள்ளே மணலுக்கு அடியில்னா ஒரு சில அண்டர் கிரவுண்டில் கன்னோட தயாராக இருக்கிறோம், வாங்க மக்கா, உங்களுக்கு தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். யாரை பார்த்து சொல்கிறாங்க? அமெரிக்காவை பார்த்து சொல்கிறாங்க. ஏதோ இந்த தீவை கொஞ்சம் கைப்பற்றுறேன்னு சொல்கிறீங்களாமே, வாங்கப்பா, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம், வாங்க வாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவில் ஒரு இமேஜஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ தீவுக்கிட்டேயும் தயாராக இருக்காங்க, எண்ணெய் விலை ஏறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனுஷன் ஒரே ஒரு ஒத்த ட்வீட்டில் 7 முதலீட்டாளர்களை மட்டும் நம்ப வச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது நம்பணுமா நம்பக்கூடாதான்றதில் உலகம் அறிந்த விஷயம். சரி நாங்கள் வந்து 81வது அலையை அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு 81வது ஏவுகணையை அனுப்பியிருந்தாங்க.
உடனே ஊடகங்கள் வந்து நிறைய நியூஸ்லாம் பார்த்தேன் நான். இங்கே யுஏஇயில் வந்து இன்றைக்கி 9 ட்ரோன் மட்டும்தான் அனுப்புனாங்க, பேலஸ்டிக் மிசைல்ஸ் எதுவுமே அனுப்பலை அப்படின்னோடனே மறுபடியும் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் குறைந்து விட்டது, வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த விஷயத்தில் நானே கொஞ்சம் பின்வாங்குறேன். ஃபஸ்ட்டு அப்படி தான் நானும் நினச்சி சொன்னேன். பட் இதில் நான் டோட்டலாகவே அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு அமுத சுரப்பி மாதிரி எங்கேருந்து எங்கே அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் வீடியோ பதிவுலாம் பாருங்கள், அவங்க அடிக்காததுக்கான காரணம் என்னென்னா அந்த ட்ரோனே சக்ஸஸ் பண்ணல. ஏன்னா காற்று, புயல், மழை, வெள்ளம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த சமயத்தில் ட்ரோன் வந்து பெருசாக அவங்க சக்ஸஸ் பண்ண முடியாது. குறிப்பாக ஓமன் அண்டு யுஏஇ, துபாய் இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு. இன்னும் ஒரு 2 நாள் எதிர்பாருங்க. அந்த மழை பொழிவு கரெக்டாக சவுதியிலிருந்து கிளம்பி இந்த பக்கம் வருது. அதையும் நான் பார்த்தேன். நான் விண்டியிலேருந்து எடுத்தேன், பார்த்தாவே தெரியுது. இன்னும் ஒரு 2 நாள், அதிகபட்சம் இன்றைக்கி 25, 26, 27, 27க்கு அப்புறம் என்ன ஆகுன்னா அது ஃபுல்லாக ஈரான் கிராஸ் ஆகிட்டு அந்த பக்கம் போகும். 28, 29 தான் கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். அது வரைக்கும் அப்படியே சீனா வரைக்கும் போயிட்டு இங்கே அடுத்து பாகிஸ்தான் வரும். பாகிஸ்தான்லேருந்து அப்புறம் லைட்டாக டெல்லி வரைக்கும் லைட்டாக மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதனால தான் அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றதையும் ஒன்று புரியுது. அப்போ இன்னொரு விஷயமும் பரபரப்பாக சொல்கிறாங்க. ஒன்று, பக்ரைன் என்ன பண்ணணும், தெளிவாக எதுக்காக சொல்கிறோன்னு சொல்லிடணும். பக்ரைன் வந்து என்ன சொன்னதாக சொல்கிறாங்கன்னா ஊடகங்களில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வெஹிக்கிள் இருந்ததுன்னா டேங்க் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு என்னென்னலாம் எமர்ஜென்சி தேவையோ எல்லாத்தையும் வந்து வச்சுக்கோங்க, எல்லாமே தயாராக இருக்கும்போது நெட்டு வந்து எப்போவுமே ஆனில் இருக்கணும், உங்கள் மொபைல் ஆன்லேயே இருக்கணும், எமர்ஜென்சின்னு சொல்லும்போது நீங்கள் வெளியே கிளம்புற மாதிரி சூழ்நிலை ஏதோ ஒன்று இருக்குன்றாங்க. பட் பக்ரைன் வந்து அதிகமான மழைப்பொழிவு வரப்போகுது, நாளைக்கும் நாளை மறுநாளும் மிகப்பெரிய அளவுக்கான மழை, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இந்த அறிவிப்பு வந்து மழைக்காக தான் சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஊடகங்கள்லாம் காலையில் வேறு ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போனால் நாங்கள் வந்து கத்தார், பக்ரைன்லாம் நாங்கள் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு நிறைய சொன்னாங்க. அவ்வளோலாம் பதற்றப்பட வேண்டாம், அவ்வளோலாம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ தான் விஷயத்துக்கு வரேன். துருக்கியும் பாகிஸ்தானும் வந்து பெருசாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்லாம் இல்லை, புரோக்கர் வேலை செய்கிறாங்க அப்படின்றாங்க. புரோக்கர் வேலை அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் சொல்லியிருந்தாங்க, துருக்கி போயிட்டு அரபு நாடுகள்கிட்ட பாய்ஸ் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம பங்காளிகளை அடிக்கவே கூடாது, அவங்க நம்ம எவ்வளோ அடித்தாலும் சரி நம்ம தாங்கணும், வலிச்சா கத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஏதோ ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் போட்டு கில்லுவார், அந்த டைலாக் வரும்னு நினைக்கிறேன். அங்கே பாரு, வலிச்சா கத்தக்கூடாது, தாங்கணும்னு வரல. அந்த மாதிரி அரபு நாடுகளே நீங்கள் எதிர்த்து சண்டை போகிறது நம்ம பங்காளிங்கிட்ட, அதனால் ஈரான்கிட்ட சண்டைக்கு போக வேணான்னு சொல்லிட்டு துருக்கி மாங்குன்னு வேலை செய்கிறாங்களாம். அவங்க இருக்கிறனால தான் இதை அப்படி ரொம்ப அமைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்களாம். இப்போ பாகிஸ்தானும் ஓடி வந்து சவுதிக்கிட்ட இன்றைக்கி காலையில், சவுதி நீங்கள் ஏன் அவசரப்பட்டு ஈரானுக்கு எதிராக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, வேணால் நான் 2 கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு, ஆனால் யாருக்குப்பா சொல்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக இருங்க, பேசி முடிச்சுக்கலாம், அண்ணன் சொல்லிட்டாரு, நாட்டாமல் சொல்லிட்டாரு, பேசி முடிச்சுக்கலான்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இது வந்து இன்றைக்கி ஜெய்சங்கர் அவர்கள் கூட இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க வந்து பண்ணுறது இன்டர்மீடியட் வேலை கிடையாது, புரோக்கர் வேலை, அந்த வேலைலாம் இந்தியாவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏன் பண்ணணும், அது அவங்களோட வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாலே, அந்த ஆங்கிலையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல், ஆயில் ப்ரைஸ், இதையெல்லாம் தாண்டி அந்த 81வது அலை இந்த பக்கம் வந்துச்சு இல்லையா, இஸ்ரேலினுடைய 4 பகுதியில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தொழில் நிறைந்த நெஹோ அப்படின்ற ஒரு பகுதியில், அது மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அந்த இடத்துல ஒரு ஹிட்டு. அப்புறம் வந்து டிமினோ பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன், ஒரு சிட்டி ஒன்று இருக்குது, அதாவது அணு உலைகள் பக்கத்தில் ஒரு குடியிருப்பு மாதிரி இருக்கும், சென்சிட்டிவான ஏரியா, அது பக்கத்தில் பெரிய ஒரு சிட்டி. வெதர் இது எய்ம் பண்ணி அடித்தாங்களா இல்லை வந்து அங்கே வந்து விழுந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏதாவது தொட்டிங்கன்னா அடிப்போம், அந்த ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த தாக்குதல் அப்படின்னாங்க ஈரான் தரப்பில். 81வது அலையில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இவங்க ட்ரம்ப்பை டீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரம்ப்போட வேஷத்தெல்லாம் போட்டு, அவர் போடாத வேஷம் கிடையாது, போகாத ஏரியா கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த அவருடைய ஃபோட்டோ ஒட்டி அனுப்பியிருந்தாங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது. இந்த டிமினோ தாக்கல் நடத்தினது தான் கொஞ்சம் பதற்றமாக இருப்பாங்க. அது இல்லாமல் காலையில் ஒரு அலை அனுப்புனாங்கல்ல, அந்த காலையில் ஒரு அலையை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து பற்றி எரிஞ்சிட்டு பார்க்க முடியுது. கடந்த 3 நாட்களாக ஈரான் கொடுத்த அடியில் டெல்லவியூ போன்ற நகரங்கள் எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. ஏன்னா எந்த அளவுக்கு தாக்குதல் டைரக்ட் ஹிட், கொத்து குண்டுகளையும் தாண்டி பெரிய ஹிட் அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சைடில்
லெபனானுடைய ஒரு பகுதி, சதர்ன் லெபனானில் ஒரு பகுதியை தாக்கல் நிகழ்த்தினாங்க. அது கிட்டத்தட்ட தள்ளியே இருந்தது. அப்போ சொன்னாங்க, லெபனான் தலைவரே, நீங்கள் தடுமாறி நீங்கள் இஸ்ரேல் அடிக்கிறன்ற பேரில் லெபனானுக்குள்ளே அடிச்சிட்டிங்களாட்டுக்குது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் சொன்னாங்க, தம்பி நான் வந்து குறி தப்பெல்லாம் இல்லை, குறி வச்சது அங்கே தான் நாங்கள் ஈரான். ஐயோ என்னப்பா ஏன் அங்கே போய் குறி வைக்கிறீங்கன்னா, இன்னமும் எங்கள் அம்பாசிடரை வெளியேற சொல்லிட்டீங்களாமே, ஈரான் அம்பாசிடர் வெளியேற சொல்லிட்டீங்களாம், எதை கைது பண்ணுறேன்னு சொன்னீங்களாம், அடிச்சிடுவேன் அப்படின்றார். இப்போ லெபனான் நினைப்பாங்க, எப்பா இஸ்ரேலும் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இப்போ ஈரானும் அடிக்க வராங்க, என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து லெபனான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். மேபி அவங்க அந்த டைலாக் தான் சொல்ல முடியுது. அதே போல் குவைத்தில் நேற்று அதிகாலை இந்திய நேரப்படி 5:30 மணிக்கு அடித்தது, இன்னுமே எரிஞ்சிட்ருக்கு. அதை வந்து அணைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் எங்களுடைய நேவல் பேஸில் இருந்து அடித்ததில் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோம், கப்பல் கடலுக்கு அடியில் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி யார் கிளைம் பண்ணுறது? அவங்க தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க, ஈரான் தரப்பில் இருந்து. நான் இதற்கு ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா இதில் 2 கான்செப்ட் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கப்பலை மூழ்கடிக்கலாம் முடியாது, சேதாரம் ஆயிருக்குமா ஆயிருக்காதான்னு அது இனி வருகின்ற செய்தியை வைத்து சொல்லலாம் நம்ம. ஆனால் நாங்கள் அடிச்சிட்டோம், ஃபுல்லாக அடிச்சிட்டோன்றாங்க. இது எதற்காக சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட நேவல் பேஸ் இல்லைன்னு சொன்னீங்களாமே, அதுக்கு தான் அந்த சம்பவம்ன்றாங்க. பார்க்கலாம் நாளை என்ன விதமான தகவல் வருதுன்ட்டு. இப்போ அப்படியே நம்ம இந்த பக்கம் வரோம், யார் இஸ்ரேல்கிட்ட வரோம். இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வெப்பன் ப்ரொடக்ஷன்ஸ் மிக முக்கிய யூனிட் இன்றைக்கி காலையிலேருந்து அடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இடங்களை குறி வைக்கிறாங்க. சென்காமை என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஐஆர்ஜிசியினுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அழித்து கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. இது தெஹ்ரானில் சும்மா ஒரு சாம்பிள் ஒன்று, எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கக்கூடிய பதிவு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட்டை வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் காலையில் ஒரு பர்சின் ப்ராவினன்ஸ்னு ஒன்று சொன்னேன் நான், அந்த நேவல் பேஸ் பக்கத்துலேயே இன்னொரு இடத்துலையும் பெரிய ஒரு ஆயுதங்கள் இருந்த பகுதி போல் நிறைய குடியிருப்புகளும் மற்ற எல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆச்சு, இன்னும் அவங்களால மீட்க முடியலன்னாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல் சாயந்தரம் வரைக்குமே போயிட்டுருக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன். எவ்வளோ பேருன்ற மாதிரி தெரியலன்னாங்க. பெரிய அடி அது. நான் உங்களுக்கு 2 பதிவாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் வீடியோ பதிவு போட விரும்பலை நான். அடுத்து இன்னொன்று என்ன, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பவ இடத்தை நெருங்குறாங்க. இந்த மலை பகுதிகளில் இருந்தால் அதிகமான ஆயுதங்கள் வருகிறது என்று அந்த லொக்கேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குறாங்க, எந்தெந்த மலை பகுதியில் இருக்குன்ற மாதிரி நெருங்குறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், காலையிலேருந்து ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி இந்த பறவைகள்லாம் டெல்லவியூவிலேருந்து பயங்கரமாக பறந்துட்டுருக்கு அப்படி இப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. அது ஃபேக் நியூஸ். அது மிஸ்லீட் பண்ணுறாங்க. ஏதோ பெருசாக ரேடியேஷன் பரவ மாதிரியும் அவ்வளோதான் இஸ்ரேல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து மிஸ்லீடை வந்து முழுக்க தப்பு. ஐநாவுடைய சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, காசா மாடலில் தான் இங்கே பண்ணுறாங்க லெபனானை, சதர்ன் லெபனானை முழுமையாக அப்படியே தரைமட்டமாக்கணும்னு நினைக்கிறாங்க, உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்றதுங்க இஸ்ரேல் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 120 ராக்கெட் லான்ச் அனுப்புனாங்க இன்றைக்கி மட்டுமே. அந்த ராக்கெட் லான்ச்சோட பகுதிகள் பெய்ரூட்டில் இருந்து, குடியிருப்பு பகுதியிலிருந்து தான் வருது. அப்போ என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் ஐனா, நீங்களே சொல்லுங்கள். பெய்ரூட் குடியிருப்பு பகுதியில் இருந்தால் ராக்கெட் லான்ச் வருது, சதர்ன் லெபனான் பகுதியிலேருந்து வரல, அங்கே வரல. அப்போ மக்களை கேடயமாக வைத்து தாக்கல் நடத்துவது யார்? நாங்கள் தாக்கல் நடத்தாமல் இருக்க முடியும். மறுபடியும் இன்றைக்கி அடித்தாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி பெய்ரூட்டில் கடுமையான தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, 1062 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. மேபி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ஹெஸ்புல்லா நீங்களாவது தனியாக ஒரு வராந்தரமாக ஆள் இல்லாத இடத்துல ராக்கெட்டை வச்சு அனுப்புனீங்கனாலும் பிரச்சனை இல்லை. போய் மக்கள் இருக்கிற இடத்துல வச்சு இவங்க அடிக்கிறது. ஐநாவும் என்ன பண்ணணும், ஏப்பா ஹெஸ்புல்லா வாங்கப்பா பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஏப்பா இஸ்ரேல் வாங்கப்பா பேச்சுவார்த்தை நடத்தலாம்னா ஏதாவது கொஞ்சம் தென்படும். சும்மா இங்கே இஸ்ரேலை நிறுத்துன்னா அது என்ன பண்ணுவாங்க? அது வேறு வழியே இல்லை. அவங்க ஹெஸ்புல்லாவும் அவங்க அடிப்பாங்க கண்டிப்பாக, அவங்க என்ன விட மாட்டாங்க. அவங்க 1 வருஷமாக அடி வாங்கிட்டாங்க. அவங்க 1 வருஷமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கோட்டாவின் அடிப்படையில் அவங்க தலைவரில் கொண்டுட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்த தலைவர்கள் இன்றைக்கி கூட பாருங்கள், மற்றொரு வீடியோ பதிவு கூட போட்டாங்க. இன்றைக்கி சதர்ன் லெபனான் பகுதியில் இன்றைக்கி கிரவுண்ட் ஃபோர்ஸ் போகும்போது ஹெஸ்புல்லானுடைய முக்கிய கமாண்டர் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க, உயிரோடு பிடிச்சிருக்கிறாங்களாம். உயிரை பிடிச்சி கொண்டு போகிறேன்றாங்க. இப்போ கொண்டு போகிறது என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி வந்து இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் பேனல் போர்டு வந்து இதுக்கப்புறம் பாலஸ்தீன் பிரிசனருக்கு வந்து பெனால்ட்டி வந்து தூக்கிலிடுறதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க, அடுத்த ஸ்டெப்பு. அது இல்லாமல் அவங்க ஃபேமிலி வந்து பார்க்குறது நிறைய ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷனுக்கு போகும். பட் இதை வந்து இப்போ ஈரான் இந்த இடத்துல கேட்க முடியாது, சவுதி ஓடி வந்து கேட்க முடியாது. ஏன்னா சவுதி தூக்கிலிடுறாங்க, ஈரானு பெரிய அளவுக்கு தூக்கிலிடுறாங்க. மரண தண்டனை என்பது அது ஈரான்லாம் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட 5 பேர்த்த டக்குன்னு என்ன ஏதுன்னு விசாரணைலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது.
டக்கு டக்குன்னு தூக்கில் போடுறாங்க. அதனால் இது எப்படி ஐநா வந்து கனம் கோட்டார் அவர்களே இதை தடுக்க முடியுமா? பட் இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய கெட்ட பெயர்கள் வளருமா? இல்லை இது என்ன மாதிரியான எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இனி இந்த மாதிரி சிறை கைதிகளை போய் ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டாங்க. இஸ்ரேல் ஏன் இது கொண்டு வராங்க அப்படின்னாங்கன்னா, அது சிறையில் வச்சுருந்து ரொம்ப நேரம் விசாரணை பண்ணும்போது திடீர்னு ஏதாவது ஒன்று ஹாஸ்டேஜஸ் இந்த பிரச்சனை வரும்போது ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்றாங்க. பட் நிறைய பேர் வந்து விசாரணைன்ற பேரில் பொதுமக்களையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்கன்ற இன்னொரு குற்றச்சாட்டுமே அந்த இடத்துல இருக்குது இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுவரை அமெரிக்கா இழந்தது எவ்வளோ அப்படின்னா, இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா? வரைபடம்ல அது புகைப்படம், சாரி. இந்த புகைப்படத்தில் ஃபஸ்ட்டு F-35 போர் விமானம் இழந்திருக்கிறது. IRGC கிளைம் பண்ணியிருக்காங்க. சுமார் 110 மில்லியன் மதிப்புடையது. அதுக்கப்புறம் வந்து 20 மில்லியன் மதிப்புடைய ஹவாக் ஹெலிகாப்டர் கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிருக்கு. 3 F-15E அதனுடைய மதிப்பு சுமார் 90 மில்லியன் இழந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்லி ஃபயர் அடித்ததுனால இருக்காங்க. அடுத்து 12 MQ-9 ரீப்பர் ட்ரோனு வந்து இழந்திருக்காங்க. அதனுடைய மதிப்பு சுமார் 30 மில்லியன். அப்புறம் KC-135R டேங்கர் ஆல்மோஸ்ட் ஒன்று கம்ப்ளீட்டாக டேமேஜ். மீதி 6 அங்கே சவுதியில் தாக்குதலுக்கு இலக்காக சேதாரம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த இழப்புகள் பார்த்தோம் அப்படின்னா 1 பில்லியன் இழந்திருக்கிறாங்க. எவ்வளோ? 1 பில்லியன் இழந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் இந்த போர்க்கப்பல் வேறு ஏதோ பிரச்சனைன்னு வேறு சொல்கிறாங்கல்ல, அது வேறு இன்னும் அவங்க ரிப்பேர் பண்ணி மறுபடியும் பயன்பாட்டுக்கு வருமா வராதான்ற சூழ்நிலை அந்த அளவுக்கு இருக்குது. பயன்பாட்டுக்கு வந்துடும். பட் ப்ளூமர்க் கொஞ்சம் ஓவராக எழுதியிருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரே ஒரு 2 வாரத்தில் பயன்பாட்டுக்கு வருன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் அதையும் நம்ம. அதனால தான் இன்றைக்கி பென்டகன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 நிறுவனங்கள் லாக்ஹீட் நிறுவனமும் ஹனிவெல் நிறுவனத்தையும் எவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா நீங்கள் முதலீட்டாளர்கள் இருந்தீங்கன்னா அந்த லாக்ஹீனுக்கும் ஹனிவெல் நிறுவனத்துக்கான நீங்கள் ஷேர் வாங்கினீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏறும். இன்றைக்கும் நாளைக்கும் ஒப்பந்தம் போட போகிறாங்க பெரிய அளவுக்கு. அது ஏன்னா இப்போ அடுத்த ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்பீடப் பண்ண சொல்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரான்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பகுதியில் அந்த கேம்பஸில் குடியிருப்புகளில் ஈரானுக்கு எதிரான கோஷங்கள் வரும்போது பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சுவேஷன் மாறுதுன்றாங்க. ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மக்களை நோக்கி. IRGC ஒன்றும் இல்லை, பப்ளிக்மாக யாராவது போராட்டம் பண்ணால் ஷூட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக மக்களை ஆஸ்ட்ரேலியஸாக வைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு வீடியோ பதிவு மக்கள் ஆதரவுக்கான போராட்டத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கட்சின்னா பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஒரு நாடுன்னா பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அதை வைத்து ஒட்டுமொத்தமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி மொசாத்தினுடைய சீஃப் கூட என்ன சொன்னாருன்னா, ரிஜிம் சேஞ்செல்லாம் இப்போதைக்கு ஆகாது, இன்னும் 6 மாதம் ஆகிடும்ன்றாங்க. இதை கேட்ட அமெரிக்காவுக்கு நெஞ்சே வெடிச்சு போயிடும். இன்னும் 6 மாதத்துக்கு இந்த யுத்தம் தாங்கினா நான் எங்கே போகிறது சொல்லு அப்படின்னு நெஞ்சே வெடிச்சு போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா நாடுகளும் பாதிச்சிட்டாங்க பாஸ். கிட்டத்தட்ட நம்ம சைடில் 14 நாடுகள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நாடு பிலிப்பைன்ஸ் எரிசக்தி இல்லாமல் அவசர நிலையை அறிவிச்சிட்டாங்க. இலங்கை, மியான்மார், பூட்டான், ஸ்லோவோக்கியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் 14 நாட்டில் இன்னும் 2-3 நாட்கள் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதற்காக நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தம் தான் காரணமா அப்படின்னா, இன்றைக்கி ஜெலன்ஸ்கி நடத்திய அந்த வீடியோ பதிவு நான் இன்றைக்கி வீடியோ பதிவாக காட்ட விரும்புகிறேன். ஆல்மோஸ்ட்டு 70 லட்சம் பேரல் மேலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூனிட் கேஸ் ஹப் அது. 70 லட்சம் இல்லை, சாரி 7 லட்சம் பேரல். இதை வந்து அடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ரஷ்யானுடைய ஏற்றுமதி 40% காலி. எவ்வளோ? இந்த ரஷ்யா மீது பொருளாதார தடை நீக்கினதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து நடத்தப்பட்ட தாக்குதலால் ரஷ்யா தனது குரூடாயிலையும் கேஸையும் 40% இழந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய லாஸ், சரியான அடி. ஒருவேளை அமெரிக்காவே உள்ளே புந்து ஐடியா கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே அடிக்க அவங்களுடைய டிமாண்ட் அதிகமாகுது. இப்போ அவங்களோட டிமாண்ட் ஆகுது இல்லை, தடையே நீக்கின மாதிரி இருக்குது, வாங்கின மாதிரி இருக்குன்றாங்க. இது அவங்க ஒன்று ரஷ்யா டூஆடை ஆப்ஷன் எடுத்தால் தான், இன்னும் கொஞ்சம் மானே தேனேன்னு தடவிட்டு இருந்தாங்கன்னா இது யுத்தம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை விட்டுட்டு கிளம்பி இருக்கிற வருமானத்தை பார்த்தாங்கன்னா போதும். ஏன்னா அவங்க அந்த ஆங்கிலும் பார்த்தாங்கனாலும் அதுவும் பண்ண போகிறாரு தெரியல. ஏன்னா இப்போதைய சூழ்நிலைக்கு ஈரான் விடுற மாதிரி தெரியல. இன்றைக்கி கூட பாருங்கள், ஜார்ஜியா மெலோனி அவர்கள் போயிட்டு அல்ஜீரியாவுக்கு போயிருந்தாங்க. அல்ஜீரியா தான் இப்போ நிலைமைக்கு ஐரோப்பாவின் ரட்சகர். ஏன்னா அல்ஜீரியா ஒரு கட்டத்தில் பெரிய தடையெல்லாம் விதித்தாங்க அவங்க. அது ஃப்ரான்ஸுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்தது. ஐரோப்பாவோட தேவையே இப்போ 30% மேலே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க.
கத்தார்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்த 30% வந்து அல்ஜீரியா வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வந்து ஒரு கூடுதல் தகவல். பிலிப்பைன்ஸில் நிறைய மக்கள் வந்து நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் இதுக்கப்புறம் ஈரானுடைய மக்கள் ஆஸ்திரேலியாவில் இப்போதைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருங்கப்பா, யாரும் இப்போதைக்கு விசிட்டர்ஸில் விசாலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஒன்று. ஜெலன்ஸ்கி வந்து தொடர்ந்து தனது பதிவில் கிட்டத்தட்ட ரஷ்யா பெரிய அளவு கெயின் அடைகிறாங்க, அந்த தடையை நீக்கினதுனால இது வந்து பெரிய ஆபத்து, அடுத்து ஐரோப்பாவை பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான கதைகளை கொட்டி கொண்டிருக்கிறார். அடுத்து இன்றைக்கி எங்கே தாக்கல் நடத்த போகிறாரோ தெரியல. ரஷ்யா தடுமாறி கொண்டு இருக்கிறது. தன் வான் தடுப்பு சாதனங்கள் அதனால தான் வேலை செய்யலையோ அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.